வணக்கம். இந்த வீடியோவில் செட் எக்ஸாம் 2024க்கான ப்ரிப்பரேஷனை பற்றி பார்க்க போகிறோம். அதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இந்த செட் எக்ஸாம் இருக்கு இல்லையா, ப்ரீவியஸ் இயரில் எப்படி கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க, அப்போ அந்த கொஸ்டினுக்கு எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுவும் குறிப்பாக ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிலேருந்து என்ன கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ரொம்பவே முக்கியமான கொஸ்டின்ஸ் இருக்குது, நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிடலாம். இப்போ தான் என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கெமிஸ்ட்ரி சம்மந்தமான எல்லா நியூஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். Among the following, those can act as mass bearer nuclei are. அப்போ இதில் வந்துட்டு எதெல்லாம் மாஸ் பேயர் நியூக்ளியை, எதெல்லாம் இந்த ஆக்டர்ஸ் மாஸ் பேயர் நியூக்ளியை அப்படிங்கிறத கேட்டுக்கிறாங்க. அயோடின் 121, கோபால்ட் 57, அயன் 57, SB 121. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா அயோடின் 121 மாஸ் பேயர் நியூக்ளியை ஆக்ட் பண்ணோம், கோபால்ட் 57 மாஸ் பேயர் நியூக்ளியை, அயன் 57 மாஸ் பேயர் நியூக்ளியை. இந்த ஆன்டிமனி 121 இதுவும் மாஸ் பேயர் ஆக்டிவ் நியூக்ளியை தான். அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ABCD. அப்போ ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். எல்லாமே மாஸ் பேயர் ஆக்டிவ் நியூக்ளியாக தான் இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. த வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி அண்ட் அன்ஹார்மோனிசிட்டி கான்ஸ்டன்ட் ஆஃப் அன் அல்கைல் ஹேலைட் ஆர் 300 cm inverse and 0.0025 respectively. The position in centimeter inverse of the fundamental mode and first overtone are. என்ன கேட்டுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா the position of the fundamental mode and first overtone கேட்டுக்கிறாங்க. என்னெல்லாம் கொடுத்துட்டாங்க, வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி நியூ கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறமா இந்த அன்ஹார்மானிசிட்டி கான்ஸ்டன்ட் எக்ஸ் இதையும் கொடுத்துட்டாங்க. அப்போ இதை வச்சு நம்ம என்ன செய்யணும், இந்த பொசிஷனை கண்டுபிடிக்கணும். அப்போ அதுக்கான ஃபார்முலாவை பாருங்கள். இந்த ஃபண்டமெண்டல் மோடுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இந்த நியூ1 இஸ் ஈக்குவல் டு நியூ மைனஸ் எக்ஸ் நியூ. அப்போ இதில் இந்த நியூ அப்படிங்கிறது என்ன பார்த்தோம், இந்த 300 இல்லையா, அதுக்கப்புறமா எக்ஸ் எவ்வளவு 0.0025 இன்ட்டு இந்த நியூ இல்லையா, அப்போ 300. அப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இதை நீங்கள் சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் கிடச்சிடும். அப்போ இந்த 0.0025 இன்ட்டு 300 இதை நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாமா. அப்போ இந்த 0.0025 இந்த 300 மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 0.75. அப்போ இதில் ஒரு 300 இருக்கு இல்லையா, அப்போ 300ல் நீங்கள் 0.75 நீங்கள் சப்ராக்ட் பண்ணுங்கள். அப்போ 300 மைனஸ் 0.75 நான் சப்ராக்ட் பண்ணுறேன், 299.25. அப்போ அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள், அப்ராக்சிமேட்லி எங்கே இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். 298.5 இருக்குது, அப்ராக்சிமேட்டாக பக்கத்தில் வந்துருக்குது. இப்போ அடுத்தது ஃபஸ்ட்டு ஓவர் டோனுக்கு நம்ம பார்ப்போம். இல்லை ஃபஸ்ட்டு ஓவர் டோன். அப்போ ஃபஸ்ட்டு ஓவர் டோனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா பாருங்கள். அப்போ நியூ 2 இஸ் ஈக்குவல் டு 2 நியூ மைனஸ் 3x நியூ. அப்போ இந்த ஃபார்முலா போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். அப்போ இதில் பாருங்கள், அப்போ 2 இன்ட்டு 300 இல்லையா, 2 இன்ட்டு 300, 2 இன்ட்டு 3 அப்படி நான் போடுறேன். அடுத்தது 3 இன்ட்டு 300 இன்ட்டு அதுக்கப்புறமா இந்த 0.0025 இது எல்லாத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா. அப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிடுமா. ஃபஸ்ட்டு 3 இன்ட்டு 300 900. அப்போ 900 இன்ட்டு 0.0025 900 இன்ட்டு 0.0025 எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2.25 வருது. அப்போ இங்கே ஆல்ரெடி 2 இன்ட்டு 300 600. அப்போ 600 மைனஸ் 2.25 எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். அப்போ 600 மைனஸ் 2.25 பார்த்தீங்கன்னா 597.75. அப்போ 597 அப்ராக்சிமேட்டாக எங்கே வருது பாருங்கள். அப்போ 595 இதில் வருது. அப்போ 597.5 இதில் வருது. அப்போ பாருங்கள் ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். A sample was exceeded by the 4358 Armstrong line of mercury. A Raman line was observed at 447 Armstrong. The Raman shift will be. Raman shift என்ன அப்படிங்கிறத கேட்டுக்கிறாங்க. அப்போ இதில் என்ன கொடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேவ் லென்த்தில் கொடுத்துக்கிறாங்க. அதாவது 4358 ஆம்ஸ்ட்ராங். அப்போ ஆம்ஸ்ட்ராங்கை 10⁻⁻8 சென்டிமீட்டர் நம்ம மாற்றிக்கிடலாம். அப்போ இந்த வேவ் லென்த்து நாம் இந்த ஃப்ரீக்குவென்சியாக மாற்றணும். அப்போ
இப்போ 1/λ போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ஃப்ரீக்குவென்சி கிடச்சிடும். அப்போ என்ன பண்ணணும்? 1/4358 இன்ட்டு 10⁻⁸. அப்போ 1/4358 டிவைட் பண்ணணும். அதே போல் அடுத்ததுக்கு என்ன? 1/4447 இன்ட்டு 10⁻⁸. அப்போ இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணுங்கள். இப்போ 1/435 நீங்கள் டிவைட் பண்ணி பாருங்கள் என்ன வருது. நான் வந்து டிவைட் பண்ணுறேன். 1/4358 டிவைட் பண்ணிட்டேன்னா என்ன வருது? இந்த 0.0022946 சரிங்களா. ஃபஸ்ட்டு ஒனுக்கு இந்த வேல்யூ வருது. நான் மற்றதெல்லாம் நான் அழிச்சிடுறேன். ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு ஒனுக்கு பார்த்தீங்கன்னா 0.0022946. இப்போ ரெண்டாவது ஒன். அப்போ 1/447 இருக்கு இல்லையா, அதை நம்ம டிவைட் பண்ணுவோம். இந்த இருக்கு இல்லையா, இதை நம்ம டிவைட் பண்ணுவோம். அப்போ 1/4447 என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 0.0022487. அப்போ இந்த ரெண்டையும் நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டையும் நம்ம வந்துட்டு சப்ட்ராக்ட் பண்ணணும். அதாவது 1/λ I மைனஸ் 1/λ ஸ்கேட்டர்ட். அப்போ இந்த ரெண்டையும் நீங்கள் வந்து சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ராமன் ஷிஃப்ட் கிடச்சிடும். அப்போ பாருங்கள் 0.0002296 மைனஸ் 0.0022487. அப்போ நமக்கு இந்த ராமன் ஷிஃப்ட் நமக்கு கிடச்சிருமா? அப்போ இந்த ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். இப்போ எவ்வளோ வருது பாருங்கள். அப்போ 0.0022946 மைனஸ் 0.0022487. இந்த ரெண்டையும் நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா என்ன வருது? 0.0000459. அப்போ இதில் 10⁻⁸ இருந்துச்சு இல்லையா, அந்த -8 மேலே போகும்போது 10⁻8 மாறிடும். அப்போ ஒரு 8 புள்ளி தள்ளு வைங்க. 1 2 3 4 5 6 7 8. 8 புள்ளி தள்ளிச்சு என்ன வரும்? 459 வரும். அப்போ இந்த ஆன்சர் இங்கே ஆப்ஷனில் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ 459 நமக்கு இதில் 460 cm இன்வெர்ஸ் அப்ராக்சிமேட்லி 1 கம்மியாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர்.